ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் என்னால் அதை கிளியர் பண்ண முடியல. நான் இதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவே போகிறேன். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷனோடய நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே, அதில் வந்து நம்ம ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங் எக்ஸாம். ஓகேவா? லைக் இப்போ டிஎன் டெட் ஆர் சி டெட் ஆர் சம்திங் இப்போ ஒரு நீங்கள் ஸ்கூல் முடிச்ச பசங்களா இருந்தீங்கன்னா, இப்போ நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறதோ ஆர் சம்திங் ஒரு காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதோ, ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு 50% எடுத்தா போதும், ஒரு 60% எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 லெவலா நடக்கும். அதாவது டயர் 1, டயர் 2 ஆர் பிரிலிமினரி அண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பேசிக்காவே ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் டைப். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ மார்க் நான் எடுத்தா தான் எனக்கு அந்த ஜாபே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் வேக்கன்சின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்குள்ள வந்து வரணும் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க சிலபஸ ஹோலா கம்ப்ளீட் பண்ணி, நீங்க ஹை ஸ்கோர் எடுத்தா மட்டும் தான் அந்த ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மாரி நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த எக்ஸாம் டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பருக்கு நம்ம எப்படி பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமனாவே நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுபிஎஸ்சியோ, இல்ல நீங்க ஒரு நார்மல் குவாலிஃபையிங் பேப்பர் எழுத போறீங்க. லைக் ஒரு டெட் எக்ஸாம், டிஎன் டெட் ஆர் சி டெட் இந்த மாரி, இல்லன்னா யுஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாரி நீங்க எழுத போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் வந்து என்ன? அதோட பேஸ் என்ன? இப்ப அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா நமக்கு என்ன ஃபீச்சர் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் அதோட எலிஜிபிலிட்டி பாருங்க. ஓகேவா? ஏஜ் எலிஜிபிலிட்டியா இருக்கலாம், இல்ல உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா இருக்கலாம். ஸோ இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்னா, இப்போ ஒரு சிலபஸ் வைஸ் அவங்க வந்து மார்க் டிவைட் பண்ணியிருக்காங்களா? ஆர் காமனாவே ஒரு ஹோல் சிலபஸ் குடுத்து, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல அது எவ்வளோ மார்க்ஸ், அண்ட் தென் அது எழுத நமக்கு எவ்வளோ டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எக்ஸாம்ல வந்து எனி நெகட்டிவ் மார்க் இருக்கா? அப்படிங்கிறது அது எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சிலபஸ். ஓகேவா? ஸோ சிலபஸையே நீங்க ஒரு 2, 3 டேஸ் வந்து கோ த்ரூ பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சிலபஸாவே இருக்கலாம். வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பட் அந்த சிலபஸ்ல என்ன கான்செப்ட் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ சிலபஸே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே நம்ம இதான் படிக்க போறோம். இந்த யூனிட்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட அந்த எக்ஸாம் வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சிலபஸ் ஃபர்ஸ்ட் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கணும். அண்ட் தென் தேர்ட் புக். இப்ப இந்த சிலபஸ் இருக்கு. இதுல இருக்கிற எல்லாமே நமக்கு எந்த புக்ஸ்ல வந்து நம்மளால ரெஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நெறைய சோர்சஸ் வந்து நமக்கு இன்டர்நெட்ல வாஸ்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அதில இருக்கிற எல்லாமே நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாட் ஜிபிடில இருந்து எல்லாமே வந்துருச்சு. ஓகே. ஸோ நம்ம எங்கேயுமே சோர்ஸ் வந்து வெளிய போய் தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ நம்மளோட கைக்குள்ளேயே எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஸோ எது பெஸ்ட் புக்ஸ். ஸோ இந்த மாரி எல்லாமே சர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் முக்கியமான ஒண்ணு ஸ்டடி பிளான் போடுங்க. ஸ்டடி பிளானா எடுத்தோனே நான் இந்த 1 வீக்ல இந்த 1 யூனிட் முடிச்சுருவேன் அப்படின்னு உங்கள நீங்களே வந்து ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் 1 டாபிக் எடுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டடி பிளான் பண்ணும்போது, அந்த 1 டாபிக் அந்த டேல கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு ஒரு ரிவார்ட் குடுங்க. ஓகேவா? பிகாஸ் வி ஆர் ஆல் சில்ட்ரன். ஓகே. இப்ப நம்ம படிக்கணும்னு வந்துட்டோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கூல் கிட் மாரி தான். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அந்த அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கே ஒரு ரிவார்ட் குடுக்கும்போது தான், ஓகே சூப்பர் நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டாபிக் போகையில உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நம்மளே நம்மள போர் அடிக்காம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு பிளான் போட்டு சின்ன சின்ன டாபிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் ஃபர்ஸ்ட் எடுத்தா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆர் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஹார்டான டாபிக்க நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு தாட்டோட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இண்டிவிஜுவலா டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நீங்க உங்களுக்கு எது ஈஸி டூ அப்ரோச்சா இருக்குமோ, அத வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கன்சிஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒன்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றீங்களா, கன்டினியூஸா மாக் டெஸ்ட் போட்டுட்டே இருங்க. ரிப்பீட்டேட்டிவா போட்டுட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருங்க. அந்த டெஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்றீங்க, எந்த யூனிட்ல நமக்கு லேக்கா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஈஸியா ஒரு எக்ஸாம கிராக் பண்ண முடியும். ஓகே. இவ்வளோ தான் சிம்பிள் டிப்ஸ். இத யார் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிடுறாங்களோ, அவங்க கண்டிப்பா ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ ஒன்லி இத கன்சிஸ்டன்சி அண்ட் நம்மளே போர் அடிக்காம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு மென்டாரோ இல்ல கைடோ யாருமே வந்து நம்மகிட்ட வந்து நீ இத படி, இத படிச்சேன்னா உனக்கு இவ்வளோ மார்க் தருவேன், இவ்வளோ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் கிஃப்ட் குடுப்போம். அது மாரி எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஃபைனலா உங்களோட டெஸ்டினேஷன் வந்து நீங்க ஒரு ஜாப் போறீங்க, இல்லன்னா அந்த எக்ஸாம நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா, நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே தவிர, இந்த ப்ராசஸிங்ல யாருமே உங்களுக்கு கை குடுக்க போறதில்ல. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி ஹேண்ட் வந்து உங்களோடது தான். உங்க ஹேண்ட்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரிப்பரேஷனோட நீங்க அண்ட் தென் ரொம்ப முக்கியமா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த 1 மந்த்க்குள்ள நான் இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன். இதுக்குள்ள முடிச்சு நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன். இந்த 6 மந்த்ஸ் தான் எனக்கு டைம். அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் நமக்கு ஒரு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண நமக்கு எவ்வளோ
டைம் எடுத்துக்கும். அந்த கெப்பாசிட்டி வந்து இண்டிவிஜுவலா நமக்கே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அத அனலைஸ் பண்ணி எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ண. கண்டிப்பா எல்லாராலயுமே கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் பேசிக்கா. இத நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படினாலும் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிலபஸ் பேட்டர்ன் அதெல்லாம் இண்டிவிஜுவலா மாறும். இப்ப நெறைய வீடியோஸ்ல வந்து போடுவாங்க. நீங்க சிலபஸ் இன்னன்னைக்கு இந்த யூனிட் படிங்க. இப்படி ஒரு ஸ்டடி பிளான் இருக்கு. அந்த மாரிலாம் நெறைய வீடியோஸ் இருக்கு YouTubeல. ஓகேவா? ஸோ அதெல்லாமே அவங்கவங்கள எப்படி படிச்சாங்களோ அத பொறுத்து சொல்றது. ஓகேவா? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குமோ, அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகே. ஸோ எப்பவுமே கான்ஃபிடென்ட்டோட, ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.